ஓம் வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே. எத்தனாவது பக்கம்? பதினேழாவது பக்கமா? தமிழ்ல 17, சம்ஸ்கிருதத்தில் 16. இருபத்து 4 தத்துவங்கள் எப்படி தோன்றின என்பதை விவரித்தார். 3 சரீரங்கள், 5 கோஷங்கள், 3 அவஸ்தைகள், இவற்றிற்கு வேறானது ஆத்மா. இதெல்லாம் ஆத்மா இல்லை, அறியப்படுவதாய் இருப்பதால் இவற்றிற்கு வேறானது ஆத்மா என்று சொல்லி இந்த அனாத்மாவாகிய சரீரம் முதலானவைகள் எப்படி தோன்றின என்பதை விவரித்திருக்கின்றார். இந்த 24 தத்துவங்கள், சூக்ஷ்ம சரீரத்தில் 19 தத்துவங்கள், ஸ்தூல சரீரத்தில் ஸ்தூலமான பஞ்சபூதங்கள் 5 சேர்த்து 24. இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் முதல்ல பிரம்மம் இருந்தது. பிரம்மத்தினிடத்தில் மாயா என்ற சக்தி, சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களை கொண்ட மாயாவானது இருக்கின்றது. அந்த பிரம்மம், மாயை, இவற்றிலிருந்து ஆகாசம் தோன்றியது. பிறகு காற்று, அக்னி, நீர், நிலம் என்று பஞ்சபூதங்கள் தோன்றின சூக்ஷ்மமாக. அந்தந்த பூதங்கள்ல இருந்து ஞான இந்திரியங்கள், சத்துவகுணத்திலிருந்து ஞான இந்திரியங்கள், ரஜோகுணத்திலிருந்து கர்ம இந்திரியங்கள் தோன்றின. சத்துவகுணத்தினுடைய சமஷ்டியிலிருந்து அந்த கரணமும், ரஜோகுணத்தினுடைய சமஷ்டியிலிருந்து பிராணன்களும் தோன்றின. அதுக்கப்புறம் தமோகுணம் அது பஞ்சீகரணமாகி, தமோகுண தத்துவம் மாயையினுடைய தமோகுணமானது பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய தமோகுணம் பஞ்சீகிருதமாகி ஸ்தூலமான பஞ்சபூதங்கள் தோன்றின. இதுதான் தத்துவம். இந்த சிருஷ்டி எப்படி வந்தது என்கிற பொழுது பிரம்மம், மாயை இவற்றை ஆதாரமாக கொண்டு இந்த 24 தத்துவங்கள் தோன்றி இருக்கின்றன. புறத்துல உலகமா இருக்கிறது பஞ்சபூதங்கள். அப்புறம் அவைகள்ல இருந்து கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் இவைகள் தோன்றி இருக்கின்றன. அதனால கருத்து என்ன என்றால், புறத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் இந்த சரீரமா இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் ஒன்று. அதனுடைய அம்சமாகத்தான், அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இது இருக்கு. பிரம்ம பிண்ட பிரம்மாண்ட யோகோ ஐக்கியம் சம்பூதம், இரண்டும் ஒன்றுதான்ங்கிறது விவேகம். இந்த தத்துவம் எதற்காக சொன்னார்னா, இந்த ஸ்தூல சரீரம் எப்படி தோன்றியது, சூக்ஷ்ம சரீரம், இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் எப்படி தோன்றின என்றால் பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றின. அதனால் இவைகள் பஞ்சபூதங்களுக்கு வேறாக இல்லை, இரண்டும் ஒன்றுதான். இந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வந்தன? பிரம்மம், மாயை என்ற ஆதாரத்திலிருந்து வந்தன. பிரம்மம் சச்சிதானந்த ஸ்வரூபம், அதனிடத்தில் இருக்கக்கூடிய சக்தி மாயை, அதனுடைய சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களிலிருந்து இவைகள் தோன்றி இருக்கின்றன. இது அடிப்படையான விஷயம். இதற்கு மேலதான் முக்கியமான தத்துவம் வருது. இப்படி அனாத்ம விஷயங்கள்ல சரீரம், பிரபஞ்சம் இவைகள் ஒரே பஞ்சபூதங்களால் ஆனவை. அடுத்த கருத்து,
இதுல ஜீவன் என்று சொல்லப்படுபவன் யார் என்ற கேள்வி வருது. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் யாருங்கிற கேள்வி வருகின்றது. ஏன்னா ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்லியாச்சு. இந்த சரீரங்கிற பொழுது 24 தத்துவங்களால் ஆனது, அது ஜடமானதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஜீவத்துவங்கிறது எப்படி வந்தது? ஆத்மா ஒன்றுதான், இந்த அனாத்மாவாகிய உடலோ ஜடமானது, அதனால் அதுவும் ஒன்று தான். எல்லா சரீரங்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இதே பஞ்சபூதங்களால் ஆனவை. ஆகவே அதுவும் ஒன்று தான், அது ஜடமானது. ஜடமான ஒன்று அது சம்சாரியாக இருக்க முடியாது. ஆத்மா அது ஏக்கம் ஒன்றாகத்தான் இருக்கு, பிறப்பு இறப்பு இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே அதுவும் சம்சாரியாக இருக்க முடியாது. அப்போ சம்சாரியா? ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் சம்சாரித்துவங்கிறது அல்லது ஜீவன் என்பவன் எப்படி வந்தான் என்ற கேள்வி வருது. அதற்கான விளக்கம் தான் இது. அதனால் சம்சார ஸ்வரூபம், அதனால் சம்சார ஸ்வரூபம் அடுத்து வருகின்றது. ஜீவஸ்வரூபம் சொல்லி ஜகத் ஸ்வரூபம் சொல்லி சம்சார ஸ்வரூபமானது வர்ணிக்கப்படுகின்றது. படிக்கலாம். ஸ்தூல சரீர அபிமானி ஜீவநாமகம் பிரம்ம பிரதிபிம்பம் பவதி சக ஏவ ஜீவஹ பிரகிருத்யா ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி. இந்த 24 தத்துவமாக இருக்கின்ற ஷரீரங்கள் மேலே முக்கியமாக ஸ்தூல சரீரத்தில் ஸ்தூல சரீர அபிமானி ஜீவநாமகம் பிரதிபிம்பம் பவதி. இந்த ஜீவன் என்ற பெயரையுடைய பிரதிபிம்பமானது ஏற்படுகின்றது. அதாவது ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம், முக்கியமாக சித் ஸ்வரூபமாக சித் என்பதாக இருக்கிறது. இந்த ஸ்தூல சரீரம், அதற்குள்ள சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. இந்த சூக்ஷ்ம சரீரம் என்கிற அதுலேயும் பிரதானமாக இருக்கிறது அந்தःகரணம். அந்த அந்தःகரணத்தில் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம், அந்த சித்தினுடைய பிரதிபிம்பம் ஏற்படுகின்ற பொழுது அந்த ஜடமான சூக்ஷ்ம சரீரமானது சேதனத்துவம் பெறுகின்றது. அந்த சேதனத்துவம் சரீரத்துக்கும் வருகின்றது. சூக்ஷ்ம சரீரத்தினால ஸ்தூல சரீரம் சேதனத்துவம் பெற்று இதுவும் உயிருள்ளது போல இயங்குகின்றது. அதனால் இந்த உடம்பு ஜடமான ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் சேதனத்துவத்தை பெறுகின்றன. அப்போதானே நமக்கு இயக்கம் வருது. உடம்பு மனதோட இயக்கம்ங்கிறது வருது. அதற்கு இயக்கம் எப்படி வந்தது? அதுக்கு சுபாவமாக இயக்கம் இல்லை. ஏன்னா அது பஞ்சபூதத்திலிருந்து தோன்றியது, அவை ஜடம். இந்த சச்சிதானந்த ஆத்மா அதனுடைய பிரதிபிம்பம் இந்த அந்தःகரணம் மனதில் ஏற்பட்டு சூக்ஷ்ம சரீரத்தில் ஏற்பட்டு அது இயக்கம் பெற்று பிறகு ஸ்தூல சரீரத்தை இயக்குகின்றது. அந்த பிரதிபிம்பம் அதுதான் ஜீவன் என்று இருக்கின்றது. அங்கே ஜீவன்கிறது வருகின்றது. அதனால் இப்போ கம்ப்யூட்டர் பார்த்தாக்கா இல்லை செல்ஃபோன் பார்த்தா அதில் ஹார்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. ஹார்ட்வேர் ஸ்தூலமாக தெரிந்த பாகம், சாஃப்ட்வேர் நமக்கு தெரியும், அதெல்லாம் எல்லா வேலையும் பண்ணுறோம். இந்த ரெண்டும் தானாக இயங்குவதில்லை. ரெண்டையும் இதை இயக்கக்கூடிய இன்னொரு சக்தி இருக்குது, என்னது கரண்ட். அந்த மின்சாரம்ங்கிறது ஒன்று போய் அது சாஃப்ட்வேரை இயக்குது. அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் இருந்து வேலை செய்கின்றது. அதை இயக்குகின்ற நேரடியான ஒரு ஆற்றல் தேவை. ஆத்மா நேரடியாக இயக்குவது இல்லை. ஆத்மாவுடைய பிரதிபிம்பமானது இந்த சரீரங்களில் ஏற்பட்டு அதனால் இவைகள் தற்காலிகமான இயக்கம் பெறுகின்றன. அவ்வாறு இவைகள் இயக்கம் பெறுகின்ற பொழுது இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தில் இருந்து இயங்குகின்ற பொழுது ஸ்தூல சரீரத்தின் மேலே அவனுக்கு ஒரு அபிமானமானது, அது நான் என்ற அபிமானமானது ஏற்படுகின்றது. அதனால அவன் என்ன நினைக்கிறான்? அவித்தையினால மூடப்பட்டு இருக்கின்ற அந்த ஜீவன், அவன் தான் ஜீவன். அந்த பிரதிபிம்பம் தான் ஜீவன். அந்த பிரதிபிம்பம் தற்காலிகமான ஒரு விவேகத்தை பெற்றிருக்கின்றது. அது என்ன ஆகுது? ச ஏவ ஜீவக பிரகிருத்தியா ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி. தன்னுடைய ஈஸ்வரனை தனக்கு வேறாக அவன் கருதுகின்றான். பிரகிருத்தியா அப்படின்னா அஞ்ஞானத்தினால், விவேகம் இல்லாததினால் தனக்கு வேறாக ஈஸ்வரனை கருதுகின்றான். இங்க ஜீவன் ஈஸ்வரன்கிறதுக்கு
அடுத்த வரியில் விளக்கம் வரப்போகுது. நம்ம அங்கே அடுத்த வரியில் பார்க்கலாம். இதை இன்னொரு மாதிரி நம்ம புரிந்து கொள்ளணும்னா, கண்ணாடி முன்னாடி இருக்கிற பொழுது நம்மளுடைய பிரதிபிம்பம் அதில் ஏற்படுகின்றது. முகம் பார்க்கிற கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தோட பிரதிபிம்பம் அதில் வருகின்றது. அந்த பிரதிபிம்பம் வெளியே இருக்கக்கூடிய முகம் என்ன செய்கின்றதோ அதே மாதிரி இருக்கு. வெளியே இருக்க முகம் எப்படி இருக்கோ அதே போல அது இருக்கின்றது. அதே சமயம் அந்த கண்ணாடியில சில தோஷங்கள் இருக்கலாம், அதுல அழுக்கு இருக்கலாம், ஏதோ கரை இருக்கலாம். அது என்ன ஆகும், அந்த பிரதிபிம்பமான முகத்திலையும் அது தெரியும். மங்களா தெரியலாம், இல்லை ஏதோ கரையோட தெரியலாம், இல்லை கண்ணாடியில கீறல் இருந்தா 2-3 விரிசல் இருந்தாக்கா அந்த முகமும் 2-3 தெரியலாம். ஆனா உண்மையான முகத்துல அதனால ஏதாவது பாதிப்பானா ஒன்றும் இல்லை. உண்மையான முகம் அது அப்படியே இருக்கின்றது. ஆனா அந்த பிரதிபிம்பம், கண்ணாடியில இருக்கிற பிரதிபிம்பம் கண்ணாடியினுடைய தோஷத்தினால அல்லது கண்ணாடியினுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல அது விகாரமாகி தெரியும். சின்னதாக தெரியலாம், பெருசாக தெரியலாம், நீளமாக தெரியலாம், அகலமாக தெரியலாம், அப்படியெல்லாம் எப்படி வேணாலும் தெரியலாம். ஆனால் அந்த பிரதிபிம்பமான முகமானது தான் அதுக்கு ஒரு விவேகம் இருந்தால், அதுக்கு ஒரு அறிவு இருந்து அதை யோசனை பண்ணாக்க நான் எங்கே இருக்கிறேன், கண்ணாடிங்கிற ஆதாரத்தை கொண்டு இருக்கிறேன். இப்போ கண்ணாடி இருக்கிற வரைக்கும் தான் நான் இருப்பேன், கண்ணாடி இல்லைன்னா நான் இல்லை. அது ஒன்று. அது அபிமானம். அந்த ஸ்தூல சரீர அபிமானினா எந்த கண்ணாடி இருக்கிறதுனால இந்த பிரதிபிம்பம் வந்திருக்கோ அந்த விவேகம் இல்லாத பொழுது அந்த பிரதிபிம்பம் கண்ணாடியவே தன்னுடைய இருப்பிற்கு ஆதாரமாக கருதுகின்றது. வெளியே இருக்க முகத்தை அறியலை. அதான் அந்த அறியாமையினால உண்மையிலே என்னுடைய முகம் வெளியே இருக்கு, இதனுடைய ஒரிஜினல் வெளியே இருக்கு, இந்த கண்ணாடி அது வெளிப்படுவதற்கான ஒரு ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ளாமல் அந்த கண்ணாடியாகிய உடலையே நான் என்று நினைக்கின்றது. ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், அது இல்லைன்னா நான் இல்லை. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகள் எல்லாமே என்னுடைய அந்த அபிமானத்தினால, கண்ணாடி தான் நான் நினைத்த அபிமானத்தினால கண்ணாடியில கீறல் இருந்தா அந்த முகத்திலையும் அது தெரியும். அது வேற விகாரம் இருந்தா, மேடும் பழவுமா குடியா இருந்தாக்கா அதற்கேற்ற மாதிரி முகத்துல விகாரம் இருக்கும். இல்லை அதுல வேற ஏதாவது கரைகள் இருந்தா அது தெரியும். இல்லை அதுல கீறல் இருந்தா 2-3 தெரியும். இப்படியெல்லாம் அந்த கண்ணாடி மேல இருக்கக்கூடிய அபிமானத்தினால கண்ணாடியினுடைய குண தோஷங்களை தன்னுடையதாக அந்த பிரதிபிம்பம் கருதுகின்றது. உண்மையாதுன்னா அது அஞ்ஞானத்தினால் ஏற்பட்டது. வாஸ்தவமான அதனுடைய முகம் வெளியே இருக்கின்றது. அதனுடைய உண்மையான அந்த பிம்பம் அதற்கு வெளியே இருக்கு. கண்ணாடியினுடைய குறை நிறைகளால் அது எவ்விதத்திலும் பாதிப்பு அடையாதது. அது பாதிப்பு அடையாதது, அப்படி இருக்கு. ஆனா அறியாமையினால அது வெளியே இருக்கின்ற பிம்பத்தை அறியாமல் ஆதாரமான கண்ணாடியையே தான் என்று கருதுகின்றது. அது அப்படி கருதுகின்ற அந்த பிரதிபிம்பம் அதுக்கு தான் ஜீவன் என்று பெயர். அடுத்த வரி, அவித்யா உபாதி சன் ஆத்மா ஜீவயித் உச்யதே மாயோபாதி சன் ஆத்மா ஈஸ்வர இத்யுச்யதே. இந்த அவித்யா என்ற காரண சரீரத்தை உபாதியாக கொண்டிருக்கின்ற ஆத்மா, அதாவது பிண்ட பிரம்மாண்ட யோக ஐக்கியம் சொன்னாரே, இந்த பிண்டத்துல இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைத்தன்யம், அது பிரதிபிம்பமா ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மா, அது ஜீவன் என்று சொல்லப்படுகின்றது. ஏன்னா அந்த பிரதிபிம்பம், அந்த உபாதி இதெல்லாம் இருப்பதற்கு காரணமா இருக்கிறது ஆத்மாதான். ஆனால் இந்த ஆத்மா அந்த சரீரத்தோட அபிமானம் கொண்டிருக்கின்ற பொழுது அதுக்கு ஜீவன் என்று பெயர். அதே மாதிரி சமஷ்டியா பிரம்மாண்டம்னு சொல்லப்பட்ட சமஷ்டி பஞ்சபூதங்கள் இருக்கு. அதற்கு ஆதாரமா மாயா உபாதி மாயை இருக்கின்றது. அந்த மாயையில பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம், ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் ஏற்படுகின்றது. அதனால அது ஈஸ்வரனாக இருக்கின்றது. ஏன்னா பிரம்மம் இருக்கு, பிரம்மத்தினிடத்துல மாயை இருக்கிறதுன்னு சொன்னார். பிரம்மத்தை ஆசிரியித்து, பிரம்மத்தை சார்ந்து சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களை உடைய மாயையானது இருக்கின்றதுன்னு சொல்லப்பட்டது. அதற்கப்புறம் இதிலிருந்து ஆகாசம் தோன்றியதுன்னு வந்தது. ஆகாசம் எப்படி தோன்றியது? தானா தோன்றியதா? கேள்வி வருதில்லை. அப்போ அந்த இடத்துல ஈஸ்வரன்கிறத பற்றி சொல்லலை. அந்த பிரம்மமானது அதுதான் சித் ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம்.
அதனிடத்துல மாயாங்கிற சக்தி இருக்கு. அந்த மாயாங்கிற சக்தியில பிரம்மத்தோட சைத்தன்ய அம்சம் அதனுடைய பிரதிபிம்பம் ஏற்படுகின்ற பொழுது, அதுல சத்வாம்ச பிரதானத்துல பிரதிபிம்பம் ஏற்படுகின்ற பொழுது அங்க ஈஸ்வரத்துவம்ங்கிறது, ஈஸ்வரன்கிறது, அது பிரம்மமானது ஈஸ்வரனாக ஆகின்றது. பிரம்மம் தன்னுடைய மாயா சக்தியோட கூடி இருக்கின்ற பொழுது அது ஈஸ்வரனாக ஆகின்றது. அந்த ஈஸ்வரன் தான் ஆகாசம் முதலானவைகளை மாயையை உபாதான காரணமாக கொண்டு தோற்றுவிக்கின்றார். அது அங்கே சொல்லப்படலை. இங்கே மாயா உபாதின்னு மட்டும் சொல்லிட்டார். நம்ம அங்கே அந்த இடத்துல அந்த தானாக அது தோன்றவில்லை. பிரம்மம் தான் மாயாங்கிற உபாதியோட சேர்ந்து மாயை உபாதான காரணமாக கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டித்து இருக்கின்றது. அப்படி அவர் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு நினைச்ச பொழுது அவர் தான் ஈஸ்வரன். அதனால அந்த மாயையில ஏற்பட்ட பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு ஈஸ்வரன்னு பேரு. இந்த பிண்டம் ஒரு தனித்த பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட பிரதிபிம்ப சைத்தன்யம், அதற்கு ஜீவன் என்று பெயர். அதனால ஈஸ்வரன்கிற பொழுது பிரம்மம், மாயை, பிரதிபிம்ப சைத்தன்யம் மூணும் சேர்ந்தது ஈஸ்வரன். அதில் மாயைங்கிறது அந்த ஈஸ்வரனுடைய உபாதி. அதை வைத்துக்கொண்டு அது பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், சமஷ்டி சரீரம், அதை வைத்துக்கொண்டு தான் அவர் உலகத்தை நடத்துகின்றார். ஜீவன்னு சொல்லுகின்ற பொழுது பிரம்மம், அவித்யா, பிரதிபிம்ப சைத்தன்யம், இந்த மூணும் சேர்ந்தது ஜீவன் ஆகின்றான். அதனால அதில் அவித்யா உபாதியாக இருக்கிறது. உபாதினாக்க அருகில் இருப்பது, அருகில் இருந்து தன்னுடைய குணத்தை இன்னொன்றின் மேல் ஏற்றுவிப்பது, அதற்கு உபாதின்னு பேரு. உண்மையிலேயே இருக்கிறது ஒரே பொருள் தான், ஆத்மாதான். ஆத்மாதான் சச்சிதானந்த பொருள். அது மாயை உபாதியாக கொண்டிருக்கிற பொழுது ஈஸ்வரன்னும், பிரம்மாண்டத்தை உபாதியாக தன்னுடைய உடலாக கொண்டிருக்கிற பொழுது அதற்கு ஈஸ்வரன்னு பேரு. ஒரு சிறு பிண்டத்தை, ஒரு சரீரத்தை உபாதியாக கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு ஜீவன் என்று பெயர். அதற்கு மேல அடுத்த வரி, ஏவம் உபாதி பேதாத் ஜீவ ஈஸ்வர பேத திருஷ்டிஹி யாவத் பர்யந்தம் திஷ்டதி தாவத் பர்யந்தம் ஜன்ம மரணாதி ரூப சம்சாரஹ ந நிவர்த்ததே. இவ்வாறு இல்லை மாயா உபாதியை கொண்டு ஈஸ்வரனாக இருக்கிற பொழுது அவர் சுத்த சத்துவமாக, சத்துவ பிரதானமாக இருக்கின்றார். அதனால இந்த மாயை என்னுடைய உபாதி என்று அவர் அறிந்திருக்கிறார். வாஸ்தவமாக நான் சச்சிதானந்த பிரம்மம், சச்சிதானந்தமான ஆத்மா நான்கிற விவேகத்தோட மாயை என்ற உபாதியை, உடலை அவர் வைத்திருக்கிறார், அவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார். அப்படி அதன் விவேகம் இருக்கு, அங்கே விவேகம் ஞானம் இருக்கு ஈஸ்வரனுக்கு. அதனால அவர் சம்சாரியா ஆவது இல்லை. ஆனால் இந்த ஜீவன் என்ன நினைக்கிறான், அவன் ரஜோகுண பிரதிபிம்ப சைத்தன்யம்ங்கிறதுனால, மலின சத்துவம் என்பதனால அவன் இந்த உபாதிய சத்தியம் என்று நினைக்கின்றான், பிரதிபிம்பத்தை சத்தியம் நினைக்கின்றான். உண்மையான சச்சிதானந்த ஆத்மாவை அறியாமல் இருக்கின்றான். அதனால அவனுக்கு அவித்தையினால மூடப்பட்டு இருக்கிறதுனால அவனுக்கு ஆத்மா அனாத்ம விவேகம் என்பது இல்லை. ஆகவே ஜீவ ஈஸ்வர பேதம் தெரியறதில்லை, ஆத்ம அனாத்ம விவேகம் இருப்பதில்லை, பிரம்ம அவித்யா பேதம் அவனுக்கு தெரிவது இல்லை. அதனால உபாதி பேதாத் ஜீவ ஈஸ்வர பேத திருஷ்டிகி யாவத் பர்யந்தம் திஷ்டதி. இந்த உபாதியினுடைய பேதத்தினால, உபாதி பேதம் என்னது, மாயா உபாதி, அவித்யா உபாதி. ஈஸ்வரனுக்கு மாயா உபாதி, ஜீவனுக்கு அவித்யா உபாதி. இந்த உபாதி பேதத்தினால் ஜீவ ஈஸ்வர பேத திருஷ்டிகி, அதனால ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு என்று இருக்கிறார். ஏன்னா மாயை உபாதியா கொண்டிருக்கிற பொழுது அது பிரம்மாண்டம். அதனால அதற்கு சர்வ சக்தித்துவம் இருக்கு, சர்வ ஞானத்துவம் இருக்கு. சர்வ சக்திமானா இருக்கிறார், சர்வஜனாக அவர் இருக்கிறார். ஈஸ்வரன் சிருஷ்டி கர்த்தாவாக, படைப்பவராக, காப்பவராக, அழிப்பவராக அவர் ஈஸ்வரனாக இருக்கின்றார். எல்லா விதமான ஞானமும் இருக்கு, எல்லா விதமான ஆற்றலும் அவருக்கு இருக்கின்றது.
ஆனால் ஜீவன்கிற பொழுது அவன் பிண்டமா ஒரு சிறிய உடலை வரையறையாக கொண்டிருக்கிறதுனால அதற்கு அல்பமான சக்தி இருக்கு, அல்பமான ஞானம் இருக்கு. ஆகவே அவன் படைக்கப்பட்டவனாக வரையறைக்குட்பட்டவனாக இருக்கின்றான். அதனால அங்க பேதம் இருக்கு. இந்த உபாதியினுடைய அடிப்படையில ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இருக்கு. அவர் மகத்தானவர், அவர் சிருஷ்டிகர்த்தா, இவன் சிருஷ்டிக்கப்பட்டவர். அவர் பகவான், இவர் பக்தன். இந்த உடம்புங்கிறத வைத்து கொண்டு பார்க்கிற பொழுது பெரிய கடல் இருக்கு, அதுல ஒரு சிறிய அலை தோன்றுகிறது அல்லது ஒரு நீர்த்துளி இருக்கிறதுனாக்கா அந்த கடலினுடைய ஒரு பிண்டம், ஒரு சின்ன ஒரு துளி தான் நீர். ஆனால் கடல்ல இருந்து அது தனியாக இருக்கின்ற பொழுது என்னது, அந்த நீருங்கிறது ஒரு சிறிய நீர், அவ்வளோதான். அந்த நீர் துளி அப்படிங்கிற பொழுது அந்த துளிங்கிற வரையறையில அது மிகச்சிறியதாக அல்பமானதாக இருக்கின்றது. அதே இது கடல் என்று மொத்தமாக பெரிய அளவில் இருக்கிற பொழுது அதற்கு மகத்தான சக்தி இருக்கு, வரையறை இல்லாததாக இருக்கின்றது. அப்ப கடலுக்கும் ஒரு சிறு நீர்த்துளிக்கும் நடுவில் பெரிய பேதம் இருக்கின்றது அந்த வடிவத்தில். அது மகத்தானது பிரம்மாண்டம், இது ஒரு பிண்டம், ஒரு சிறு துளி, ஒரு சிறு அம்சம் இதுல அதனுடைய அந்த வடிவத்துல. ஆனா அதே சமயம் உள்ள இருக்கக்கூடிய தண்ணீர்னு பார்த்தா கடல் முழுவதும் எந்த தண்ணீர் இருக்கோ அதே தண்ணீர் தான் இந்த துளிக்குள்ளேயும் இருக்கின்றது. அதனால தண்ணீருங்கிற அம்சத்துல பேதம் இல்லை. ஆனா அதனுடைய உடல் என்ற அந்த வரையறை, அதான் உபாதின்னு சொல்றோம், அதுல பேதம் இருக்கு. இது அல்பமான சிறு துளியா இருக்கு, அது எல்லையற்ற பெருங்கடலாக இருக்கின்றது, அதுல பேதம் இருக்கு. அப்ப இந்த உடல்ங்கிற பேதத்தை மட்டும் வைத்து பார்க்கிற பொழுது அது வேறு இது வேறு இருக்கிறது. இந்த உடல்ங்கிற பேதத்தை சத்தியமாக நினைக்கின்ற பொழுது உள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் இரண்டும் தண்ணீர் தாங்கிற ஞானம் இல்லாம இந்த பேதத்தை மட்டும் பெரிதா வைத்து கொண்டு பார்க்கிற பொழுது என்ன ஆகுது? அதனால ஜீவ ஈஸ்வர பேத திருஷ்டிக்கு உபாதி பேதாத், உபாதியை மட்டும் வைத்து கொண்டு இரண்டும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை பார்க்கிற பொழுது பேத திருஷ்டியானது பெரியது சிறியது என்று இருக்கிற அந்த பேத திருஷ்டியானது யாவத் பரியந்தம் திஷ்டதி, எதுவரைக்கும் இருக்கிறதோ எதுவரைக்கும் அந்த பேத திருஷ்டியானது அது பெரியது இது சிறியது என்ற அந்த வரையறை, அந்த அந்த வேற்றுமை உணர்வு எதுவரைக்கும் இருக்கின்றதோ தாவத் பரியந்தம் அது வரைக்கும் இந்த ஜீவனுக்கு ஜென்ம மரணாதி ரூப சம்சாரக ந நிவர்த்ததே, பிறப்பு இறப்பு என்ற வடிவமான சம்சாரமானது நீங்குவது இல்லை. கடல்ல இருந்து அந்த நீர்த்துளியானது ஆவியாக நீராவியாக சூரிய ஒளியினால நீராவியாகி மேலே போற பொழுது கடலை விட்டு பிரிஞ்சு வந்துடுது. அது மேகமா, அப்புறம் மழையா, அருவியா, வாய்க்காலா, நதியா, எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப அது கடலை விட்டு பிரிந்து வந்த பிறகு நான் வேறு கடல் வேறுங்கிற உணர்வு இருக்கு. வாஸ்தவமா என்னது? கடல்ல இருந்த போதும் அது தண்ணீர் தான், தனியா அதுல இருந்து வந்த போதும் தண்ணீர் தான். அது எங்க இருந்தாலுமே தண்ணீர் தான். ஆனா அந்த அடிப்படை பொருள், அதை பற்றிய விவேகம், அந்த மெய்ப்பொருளை பற்றிய விவேகம் இல்லாத பொழுது வெறும் உபாதி அந்த உடல்ல இருக்கக்கூடிய வேறுபாட்டை மட்டும் பார்க்கிற பொழுது எதுவரைக்கும் அந்த வேறுபாட்டு உணர்வு இருக்கின்றதோ அது வரைக்கும் அதுக்கு என்ன இருக்கு? பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புங்கிற அந்த ஒரு சுழற்சிங்கிறது இருக்கின்றது. அதனால திரும்ப அது என்ன ஆகுது? மழையா வந்து அப்புறம் எங்கேயோ விழுந்து ஓடி திரும்ப கடல்ல போய் சேருது, அதுக்கப்புறம் திரும்ப அங்கிருந்து கிளம்பி போகுது. இப்படி ஒரு சுழற்சியில அது வந்து கொண்டே இருக்கின்றது. எதுல? உடம்பு என்பதை மட்டும் வைத்து பார்க்கிற பொழுது இந்த ஓட்டமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. எது வரைக்கும் இது வேறு வேறுங்கிற எண்ணம் இருக்கோ அது வரைக்கும் இந்த பயணமானது முடிவில்லாமல் இருக்கின்றது. அது வரைக்கும் இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படிங்கிறதுனால அது ஜீவன்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால என்ன பண்ணணும்? அடுத்த வரி, தஸ்மாத் காரணாத் ந ஜீவ ஈஸ்வரயோகோ பேத புத்திஹி ஸ்வீகார்யா ந ஸ்வீகார்யா. தஸ்மாத் காரணாத், இந்த காரணத்தினால். எதுவரைக்கும் இந்த உடல்ங்கிற உபாதியில
அடிப்படையாக கொண்டு நாம் பேதத்தை பார்க்கிறோமோ அது வேறு நான் வேறு என்ற எண்ணமானது ஒருவனுக்கு, ஒரு ஜீவனுக்கு, ஈஸ்வரனுக்கு அந்த பேத உணர்வு வர்றதில்லை. ஆனால் ஜீவனுக்கு அவித்தையினால் மூடப்பட்டு, பிரகிருத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரகிருத்தியினால் இயற்கையா அஜானத்தினால மூடப்பட்டு இந்த உடலை மாயா உபாதியை, அவித்யா உபாதியை கொண்டு பேத உணர்வானது எதுவரைக்கும் இருக்கிறதோ அது வரைக்கும் சம்சாரமானது நீங்காது. சம்சாரமானது நீங்காதுன்னு சொன்ன காரணத்தினால சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? பேத திருஷ்டியை விட்டுவிட வேண்டும். ஏன்னா எது வரைக்கும் பேத புத்தி இருக்கோ அது வரைக்கும் சம்சாரம் நீங்காதுன்னா, சம்சாரம் நீங்க வேண்டும் என்றால் இந்த பேத உணர்வை நீக்கிவிட வேண்டும். வெறும் உடலை மட்டும் வைத்து பார்க்கிற பேத உணர்வை நீக்கிவிட வேண்டும். அதான் சொல்றார் தஸ்மாத் காரணாத். இப்படி இந்த பேத உணர்வு இருக்கிற வரைக்கும் சம்சாரமானது நீங்காது என்ற காரணத்தினால் ஜீவ ஈஸ்வர யோகோ, ஜீவன் ஈஸ்வரன், அந்த மாயா உபாதி அவித்யா உபாதி என்ற அந்த அடிப்படையிலான ஜீவ ஈஸ்வர பேதத்தை, பேத புத்தியை ந ஸ்வீகாரியா, உபாதியை வைத்து கொண்டு பேதம் பார்ப்பதை விட்டுவிட வேண்டும். அதை எடுக்கக்கூடாது. அந்த பேத புத்தியை எடுக்கக்கூடாது. அப்போ என்ன? அது உபாதியை விட்டுட்டு ஆதாரமான ஆத்ம திருஷ்டி வேண்டும். ஆத்ம திருஷ்டியை வைத்து கொண்டு பார்க்கணும். ஆத்மா அது ஆதாரமான மெய்ப்பொருள். அந்த தண்ணீருங்கிறத வைத்து கொண்டு பார்த்தா பேதம் இல்லை. கடல்ல இருக்கிறதும் தண்ணீர் தான். மேகமா இருந்தாலும் மழை துளியா இருந்தாலும் வேற எங்க எந்த நீர்நிலையில இருந்தாலும் தண்ணீருங்கிற அடிப்படையில எவ்வித வேறுபாடும் கிடையாது. அது கடல்ல இருந்து வந்தது தான். எந்த இடத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அது கடல்ல இருந்து வந்தது தான். அதே நீர்த்துளி தான். அந்த அடிப்படை தன்மையில எவ்விதமான வேறுபாடும் இல்லை. ஆனா அது அதிலிருந்து பிரிந்து இருக்கிறதுனால ஒரு வரையறை இருக்கிறது. ஆகவே அதுல பேதம் இருக்கு. அந்த வரையறை பேத உணர்வை விட்டு விட்டு தண்ணீருங்கிற எண்ணம் இருக்கிற பொழுது இந்த சம்சாரமானது இல்லை. அதனால இந்த பேத அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சுருக்கமாக சொல்லிட்டார். நான் விளக்கமும் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். அதனால இது ரொம்ப சுருக்கமான ஒரு விளக்கம்தான். இதற்கு தான் நம்ம என்னது விசாரசாரம் பிரம்மசூத்திரம் வரைக்கும் படிக்கணும். இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கின்றது. இங்கேயே ஒரு பூர்வ பட்சம் வருது. அது எப்படி ஒன்றாகும்னா, அந்த பேத உணர்வை விட்டுட்டா, பேத திருஷ்டியை விட்டு விட்டா சம்சாரம் இல்லைன்னு சொன்ன அது எப்படி பேத திருஷ்டியை விட முடியும்? கடல் தான், தண்ணீர் தானே. ஒரு நீர்த்துளி தான், கடல் தான். எப்படி அந்த பேத உணர்வை விட்டு விட்டால்னா எப்படி விட முடியும்? அது வேற இருக்கிற பொழுது எப்படி பேத உணர்வை விட முடியும் என்று கேள்வி வருது. அதுக்கு தான் அடுத்த கேள்வியா பூர்வபக்ஷமா கேட்டு அதற்கு பதில் சொல்லுகின்றார். நனு சாகங்காரஸ்ய கிஞ்சித்ஞஸ்ய ஜீவஸ்ய நிரஹங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய தத்துவமசீதி மகாவாக்யாத் கதம் அபேத புத்திஹ விருத்த தர்மா கிராந்தத்வாத். சாத் இருக்கா? 17வது பக்கமா 8வது பக்கம். ஸ்யாத். ஓஹோ. கதம் பேத புத்தி மகாவாக்கியாத் கதம் பேத புத்தி ஸ்யாத் உபயோகோ விருத்த தர்ம அக்ராந்தத்வாத். சரி, ஸ்யாத் உபயோகோ அப்படின்னு இருக்கு. சரி, நடுவில் ஒரு வார்த்தை விட்டு போயிருக்கு இந்த புக்கில். சரி, நனுனாலே ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம். சாகங்காரஸ்ய, இந்த ஜீவன் எப்படி இருக்கான்? சரீர அபிமானம் கொண்டு அகங்காரம் நான் என்று இருக்கின்றான். அதனால் அகங்காரத்தோடு இருக்கிறவன் சாகங்காரம். அதனால் அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஜீவன், அகங்காரத்தோடு கூடிய ஜீவன், இந்த உடல் மேல அபிமானம் கொண்டு உடல் நான் என்ற உடலால் வரையறுக்கப்பட்டு இருக்கின்ற இந்த ஜீவாத்மா, அந்த உடலோட தன்மை எப்படி இருக்கு? கிஞ்சித் நத்துவம் இருக்கு, அல்ப அறிவானது இருக்கின்றது. உடலோட வரையறை, உடலோட சக்தி, உடலுடைய அறியும் திறன் அப்படிங்கிறது அல்பமானது. அதனால் அல்பமான அறிவுடைய இந்த ஜீவன்
அகங்காரமாக இருக்கின்ற இந்த ஜீவன் நிரகங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய அகங்காரம் இல்லாத சர்வஜன் அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு மகா வாக்கியாத் கதம் அபேத புத்திகி சியாத். அந்த மகா வாக்கியம்ங்கிறது உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லுகின்ற வாக்கியத்துக்கு மகா வாக்கியம்னு பேரு. அதுல ஒரு மகா வாக்கியத்தை இங்க எடுத்து கொடுத்திருக்கிறார். தத்துவமசி இதி மகா வாக்கியா. தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தினால் அதனால குரு சிஷ்யனை பார்த்து நீ அந்த பிரம்மமாக ஆத்மாவாக இருக்கின்றாய். நீ இந்த உடலுங்கிற வரையறைக்குள்ள இருந்தாலும் உண்மையில் உடல் நீ அல்ல, நீ ஆத்மா பிரம்மம் என்று அவர் தத்துவமசி என்ற ஐக்கியத்தை சொல்லுகின்றார். அதாவது ஈஸ்வரனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மமும் ஜீவன் என்று இருக்கின்ற உனக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவும் ஒரே சச்சிதானந்தம் என்று நீ அந்த பிரம்மமாக இருக்கிறாய்னு உபதேசம் செய்கின்றார். அப்படி என்கிற பொழுது இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று உபதேசம். அதான் உபதேசம். ஜீவபிரம்ம ஐக்கியம், ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுதான் என்பது உபதேசம். அப்படி மகா வாக்கியத்துல அபேத புத்தியானது இரண்டும் வேறு வேறு இல்லை என்ற உபதேசமானது இருக்கின்றது. அது எப்படி பொருந்தும்? ரெண்டுமே ஒன்றுக்கொன்று விருத்தமாக இருக்கு. ஈஸ்வரன் சர்வஜனா இருக்கிறான், ஜீவன் அல்பஜனா இருக்கிறான். அவர் நிரகங்காரியா இருக்கிறார், ஜீவன் சாகங்காரியா இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது எப்படி ஐக்கியமானது வரும்? எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்றார். இதி சேத் ந ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர அபிமானி த்வம் பத வாச்யார்த்தः உபாதி விநிர்முக்தம் சமாதிதச அசம்பன்னம் சுத்தம் சைத்தன்யம் த்வம் பத லக்ஷ்யார்த்தः. உபாதி இங்க ஒரு வேறுபாடு இருக்கா? துவம்பத சரீர அபிமானி இது சேத் ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானி துவம்பத வாச்சியார்த்தः உபாதி விநிர்முக்தம் சமாதி தசா சம்பன்னம் சுத்தம் சைத்தன்யம் துவம்பத லக்ஷ்யார்த்தः. இந்த இப்படி கேட்டால் இப்படி எப்படி என்றும் ஒன்றாக முடியும் என்று கேட்டால் ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானி துவம்பத வாச்சியார்த்தக. துவம் என்று குரு சிஷ்யன் நீ என்று சொல்லுகின்ற பொழுது, ஜீவன் நான் என்று நினைக்கிற பொழுது என்ன நினைக்கிறோம்? உடம்போட சேர்த்து நம்ம உடம்பு வரைக்கும் நான்கிற எண்ணம் இருக்கு. அப்ப நீ அல்லது நான் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஸ்தூல சரீர அபிமானம் அந்த அபிமானத்தோட சேர்த்து நீ நான் என்று சொல்லுகிறோம். அதனால் நீ நான்கிறதுக்கு நேரடியான சாதாரணமான பொருள் உடலோடு கூடிய ஆத்மா என்பது. அதனால் இது பேர் வாச்சியார்த்தம்னு பேர். வாச்சியார்த்தம்னா நீ அந்த சொல்லுக்கு நேரடியான பொருள், முதல் பொருள் நேரடியான பொருள். உடம்பு உள்ள இருக்கக்கூடிய உயிர் எல்லாம் சேர்த்து தான் நான். அப்படித்தானே? நான்கிற பொழுது உடம்பை மட்டும் நம்ம நான் சொல்றது இல்லை, ஆத்மாவை மட்டும் நான் சொல்றது இல்லை. உடம்போடு சேர்த்து உடம்பு வரைக்கும் நான்கிற எண்ணம் தான் பொதுவாக இருக்கின்றது. அதுதான் ஜீவன். அதனால் ஜீவன்கிற பொழுது அந்த உடம்பு என்ற உபாதியோடு கூடி இருக்கின்ற, அது மேலே அபிமானம் கொண்டு இருக்கின்ற ஆத்மா. இது நேரடியான பொருள். அதுக்கப்புறம் உபாதி விநிர்முக்தம், இந்த உபாதியை விட்டுவிட்டார். உபாதிங்கிறது இந்த உடலை விட்டு பஞ்சபூத காரியமான உடலை விட்டு ஆத்மாவை மட்டும் எடுத்துக்கொண்டார். சுத்தம் சைத்தன்யம், சுத்த சைத்தன்யமா இருக்கின்ற சுத்தம் சைத்தன்யம், அது துவம் பத லட்சியார்த்தம். துவம் என்ற பதத்தினுடைய லட்சியார்த்தம் என்னது? இந்த சுத்த சைத்தன்யம், சுத்தமான சைத்தன்யம், அதுதான் லட்சியார்த்தம்னாக்கா அதனுடைய மறைப்பொருள். நேரடியான பொருள் பொருந்தாத பொழுது மறைப்பொருளை, இரண்டாவது பொருளை நாம எடுத்துக்கொள்ளணும்.
குரு சிஷ்யனை பார்த்து நீ அதுவாக இருக்கிறாய், தத்துவமசி, நீ பிரம்மமாக இருக்கிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த உடம்போடு உபாதியோடு கூடிய ஜீவனை பார்த்து சொல்லுகின்றார். அந்த இடத்துல நீ என்பது உடம்போட சேர்த்து என்ற பொருள் அல்ல, உடம்பை விட்டுட்டு ஆத்ம சைத்தன்யம் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு, அதே மாதிரி ஈஸ்வரன் சொல்றாரு, அடுத்த வரியில வந்து ஈஸ்வரன் சொல்ற பொழுது அந்த மாயா உபாதிங்கிறத விட்டுட்டு அதற்குள்ள இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஆத்மா. சச்சிதானந்த ஆத்மா ஈஸ்வர லட்சியார்த்தம், ஜீவ லட்சியார்த்தம், அதே சச்சிதானந்த ஆத்மா அந்த இதில் ஐக்கியமானது இருக்கின்றது. இப்போ ஒரு மனிதனை பார்த்து அவன் சிங்கம் அப்படின்னு சொன்னாக்கா, அவன் சிங்கம்னாக்கா ஒரு மனிதனை பார்த்து எப்படி சிங்கம்னு சொல்ல முடியும்? சிங்கம்ங்கிற சொல்லுக்கு நேரடியான பொருள் என்னது? அது ஒரு விலங்கு. சிங்கம்ங்கிறது ஒரு விலங்கு என்பது தான். அது மனிதனை பார்த்து 2 கால், சிங்கம்னா 4 காலோட இருக்கும், வாலோட இருக்கும், அது காட்டுக்கு ராஜா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ சிங்கம் போல ஒரு மனிதனை பார்த்து அவன் சிங்கம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சிங்கம்ங்கிற நேரடியான பொருள்ல அந்த வார்த்தை சொல்லப்படலை, நேரடியான பொருளை சொல்லப்படலை. அந்த சிங்கத்துல இருக்கக்கூடிய வீரம்ங்கிற குணமானது இவனிடத்துல இருக்கு. அந்த குணத்தை மையமாக வைத்துக்கொண்டு மனிதனை பார்த்து அவன் சிங்கம்னு சொல்றோம். அப்போ அந்த இடத்துல சிங்கம்ங்கிற நேரடியான பொருள், அதுக்கு பேர், அந்த நேரடியான பொருளுக்கு வாச்சியார்த்தம்னு பேர், அது பொருந்தவில்லை. அந்த இடத்துல பொருந்தக்கூடிய அந்த வீரம்ங்கிற குணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த மனிதன் சிங்கம் போல வீரமானவன் என்ற பொருளை எடுத்துக்கொள்ளுகிறோம். அதுக்கு பேர் லட்சியார்த்தம்னு பேர். சொல்பவர் அவருடைய மனதுல குறிப்பான ஒரு அர்த்தத்தை வைத்துக்கொண்டு குறிப்பு பொருள்ல சொல்லுகின்றார். நேரடியான பொருளை சொல்லலை. விலங்கு, அவன் சிங்கம் அப்படின்னு சொல்லி விலங்குங்கிற அர்த்தத்துல சொல்லலை. சிங்கம்னு சொன்னா வருத்து கோவப்பட மாட்டான். நீ வந்து நாய், எருமை அப்படின்னு சொன்னா கோவப்படுவான். என்னைய பார்த்து எருமைன்னு சொல்றேன், ஏன்னா அவனே வாச்சியார்த்தமா எடுத்துக்கிறான். சிங்கம்னு சொல்ற போது வாச்சியார்த்தமா எடுத்துக்கொள்றது இல்லை. அங்க வந்து அதோட வீரம், என்னை வீரன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி பெருமையா எடுத்துக்கிறான். எருமைன்னு சொன்னாக்க அவன் வந்து வாச்சியார்த்தம் எடுத்துக்கொண்டு என்னைய எருமைன்னு சொல்றான். எருமைன்னா எருமை மாதிரி நீ பலமான ஆளுன்னு அந்த அர்த்தத்துல சொன்னேன்டா அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் கேட்டுக்குவான். அதனால அந்த நேரடியான பொருள் பொருந்தாத பொழுது குறிப்பு பொருள் அதை எடுத்துக்கொள்கிறோம். அதுக்கு லட்சியார்த்தம்னு பேரு. அதனால இந்த அவித்யா உபாதி, மாயா உபாதி என்று உபாதியோட சேர்த்து எடுத்துக்கொள்ற பொழுது அது வாச்சியார்த்தம். அது அந்த இடத்துல ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம்ங்கிறது பொருந்தாது. ஏன்னா அவர் பெரிய கடல், இவன் ஒரு சிறிய துளி. அது மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு மாதிரி. அதனால இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் வாச்சியார்த்தத்துல சொல்லப்படலை, லட்சியார்த்தமாக இரண்டுக்கும் ஆதாரமாக ஒரே சைத்தன்யம் இருக்கின்றது, ஒரே பிரம்மம் இருக்கின்றதுங்கிற அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி எடுத்துக்கொண்டா முரண்பாடு இல்லை. அதான் சொல்றார். அதனால இங்க ஜீவனுக்கு வாச்சியார்த்தம் ஸ்தூல சரீர அபிமானி, ஈஸ்வரனுக்கு தத்பதத்துக்கு வாச்சியார்த்தம் என்னன்னு அடுத்த வரியில இருக்கு, அதை படிக்கலாம். ஏவம் சர்வஜத்வாதி விசிஷ்ட ஈஸ்வரஹ தத்பத வாச்சியார்த்தஹ. உபாதிசூன்யம் சுத்த சைத்தன்யம் தத்பத லட்சியார்த்தஹ. உபாதியை விட்டு சுத்த சைத்தன்யம் தத்பதத்தினுடைய லட்சியார்த்தம். இந்த உபாதியில பேதம் இருக்கு, ஆதாரமான சுத்த சைத்தன்யத்துல பேதம் இல்லை. ஆரம்பத்துல பார்த்தோம், பிரம்மத்தை சார்ந்து மாயை இருக்கின்றது. இந்த பிரம்மம் சச்சிதானந்த ஸ்வரூபம், மாயை சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களை கொண்டது. ரெண்டும் சேர்ந்துதான் இந்த பஞ்சபூதங்கள், அதுல இருந்து 24 தத்துவங்கள் தோன்றி இந்த ஜீவ சரீரமானது இருக்கு, உலகம்ங்கிறது இருக்கின்றது. அப்ப இந்த உலகத்திலையும் ஜீவன் என்ற இந்த உடம்புலையும் என்ன இருக்கு? இந்த மாயையினுடைய சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்கள் இருக்கு. அப்புறம் அந்த பிரம்மத்தினுடைய சச்சிதானந்தம் என்பதும் இருக்கிற, ரெண்டும் சேர்ந்து தான் வந்திருக்கு. அப்பாவோட குணம், அம்மாவோட குணம் ரெண்டும் சேர்ந்து வர்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த உடல்களுக்கும் ஆதாரமா இருக்கிறது பிரம்மம், மாயை. இப்போ பிரம்மத்தோட சச்சிதானந்த அம்சமும் சிருஷ்டியில ஒவ்வொன்றிலையும் இருக்கு. ஆகாசத்துல தொடங்கி பஞ்சபூதங்கள் அனைத்திலும் இருக்கு.
அப்புறம் அதுல இருந்து தோன்றிய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அதெல்லாம் சேர்ந்து வந்த சூக்ஷ்ம சரீர தத்துவம் ஸ்தூல சரீர தத்துவம் எல்லாத்திலையுமே இந்த சச்சிதானந்த பிரம்மமும் இருக்கு, மாயையினுடைய சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களும் இருக்கு. இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்கள்ல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு அந்த பேதம் தான் உலகத்துல எல்லா விதமான பேதங்களாகவும் இருக்கு. அதான் ஜீவ ஈஸ்வர பேதமாகவும் இருக்கின்றது. அப்புறம் ஜீவர்களுக்குள்ளேயும் பல பேதங்கள் பார்க்கிறோம். எல்லாமே அந்த சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணம் தானாலும் ஜீவர்களுக்குள்ள ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் பேதம் பார்க்கிறோம். அப்புறம் ஜீவ ஜட பேதம் பார்க்கிறோம், ஜட ஜட பேதம் பார்க்கிறோம், ஜீவ பேதம் பார்க்கிறோம், ஜீவ ஈஸ்வர பேதம் பார்க்கிறோம், ஈஸ்வர ஜட பேதம் பார்க்கிறோம். அதனால பேதம்னு வர்ற பொழுது எல்லாமே இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களோட இருந்தாலும் இத்தனை பேதம் இருக்கு. ஜீவ பேதம், ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் இருக்கிற பேதம், ஜட பேதம், ஒரு ஜட பொருளுக்கும் இன்னொரு ஜட பொருளுக்கும் இருக்கிற பேதம், ஒரு ஜீவனுக்கு ஜடத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடு, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு, ஈஸ்வரனுக்கும் இந்த ஜடத்துமான பிரபஞ்சத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுன்னு இத்தனை பேதங்கள் இருக்கு. இந்த பேதங்களுக்கெல்லாம் அடிப்படை என்னது? மாயையுடைய சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணம், அதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அதுதான் பேதமாக இருக்கின்றது. அதே சமயம் அந்த பிரம்மத்தோட சச்சிதானந்த அம்சங்கிறதும் இந்த சிருஷ்டியில எல்லாவற்றுள்ளும் இருக்கின்றது. அதுல எந்த பேதமும் இல்லை, அது ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. ஆகவே இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற மாயா காரியத்தை விட்டுவிட்டால், மாயை அம்சத்தை விட்டுவிட்டால் எல்லாவற்றுள்ளும் ஒரே சச்சிதானந்தமே இருக்கின்றது. அதுல நம்ம ஐக்கியத்தை பார்க்க முடியும். உபனிஷத்து மகா வாக்கியங்கள் அந்த சுத்த சைத்தன்யம் சச்சிதானந்தம்ங்கிற பிரம்மம் என்ற அந்த அம்சத்துல தான், அந்த அடிப்படையில தான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்லுகின்றது. ஆகவே அடுத்த வரி, ஏவம் ச ஜீவ ஈஸ்வரயோகோ சைத்தன்ய ரூபேன அபேதே பாதகா பாவக. அதனால இவ்வாறு ஏவம் ச இவ்வாறு ஜீவ ஈஸ்வர யோக ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சைத்தன்ய ரூபத்தில் அபேதமானது இருக்கின்றது. அதனால அதை நீக்க முடியாது. அந்த அடிப்படையில ஒன்று என்று சொல்வது நீக்க முடியாதது. அதனால ஒரு கூற்றமும் வருவது இல்லை. அதனால சுருக்கமாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சுருக்கமாக சொல்ல முடியாது. அவ்வளோ முடிக்கணும்ல. அவ்வளோ இப்படியே நமக்கு இன்னொரு கிளாஸ் தேவை இருக்கு. இப்போ முடியாது, இன்னொரு கிளாஸ் நம்ம வச்சுட்டா தான் முடிக்க முடியும். அதனால ஸ்பீடாக போகிறேன், வேற வழி இல்லை. நம்ம தத்துவ போத சாரம் சொல்லணுங்கிறது தான் விஷயம். அதனால் முடிச்சிடணும், நூலை முடிக்கணுங்கிறதுனால போகிறோம். அப்புறம் இதெல்லாம் விரிவாக நிறைய எடுத்திருக்காங்க, நிறைய கிளாஸஸ் இருக்குது. அடிப்படை இதான், நம்ம நிறைய கேட்டிருக்கோங்கிறதுனால சுருக்கமாக சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால் ஏவம் ச, அதனால் ஏவம் ச இப்படி இந்த சைத்தன்ய அம்சத்தில் பேதம் என்பது இல்லை. உபாதியில் பேதம் இருக்குது, சத்துவ ரஜஸ் தமஸ்ங்கிற குணங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, அதனால் உலகத்தில் வேறுபாடு இருக்குது. அப்புறம் சைத்தன்யம் சச்சிதானந்தம்ங்கிறதுல எவ்விதமான பேதமும் இல்லை, ஏற்றத்தாழ்வும் இல்லை. ஆகவே அது அனைத்துள்ளும் சமமாக இருக்கின்றது. அதனால் எல்லாம் ஒன்றுதான். அதான் நல்ல தண்ணீர், நீர்த்துளி, கடல்னா, கடல்ங்கிறது பெரிய பரப்பு, உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீருங்கிறது ஒன்றுதான். நீர்த்துளியில் அது சிறிய நீர்த்துளி, துளின்னு சொல்கிற பொழுது அது மிகச்சிறிய அளவு. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீருங்கிற பொழுது, கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரும் இந்த துளிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரும் ஒன்றுதான். தண்ணீருங்கிற திருஷ்டியில் எவ்வித வேறுபாடும் இல்லை. தண்ணீருங்கிற திருஷ்டி இருந்தால் எல்லாம் ஒன்று. அந்த உடம்புங்கிற பேதத்தை மட்டும் வைத்து பார்த்தா இது பெரியது சிறியதுங்கிறது இருக்கின்றது. அதனால சாஸ்திரம் சொல்றதுல இந்த குற்றமானது ஒன்றும் தோஷம் என்பது இல்லை. அதுக்கப்புறம் ஏவம் ச வேதாந்த வாக்கியைஹி சத்குரு உபதேசேன ச சர்வேஷ்வபி
பூதேஷு ஏஷா பிரம்ம புத்திர் உற்பன்னா பிரம்ம புத்திஹி உற்பன்னா தே ஜீவன் முக்தாஹ இத்யர்த்தஹ. ஏவம் ச இவ்வாறு வேதாந்த வாக்கியைகி வேதாந்த வாக்கியத்தினாலும், வேதாந்த வாக்கியம்னா வேதாந்த உபனிஷத்துகளில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களில் தத்துவமசி முதலான மகா வாக்கியங்களினாலும் சத்குரு உபதேசேனச்ச அந்த மகா வாக்கியங்களை விவரிக்கின்ற எடுத்து சொல்லுகின்ற குருவினுடைய உபதேசத்தினாலும் சர்வேஷு அபி பூதேஷு எல்லா உயிர்களிடத்திலும் யாருக்கு பிரம்ம புத்தியானது உற்பத்தி ஆகின்றதோ தோன்றுகின்றதோ, யாருக்கு இந்த அடிப்படையில், எந்த அடிப்படையில், சுத்த சைத்தன்யம்ங்கிற அடிப்படையில் எல்லாம் ஒன்றுதான், பிரம்மங்கிற அடிப்படையில், ஆத்மா சச்சிதானந்தம்ங்கிற அடிப்படையில் இங்கு எல்லாமே சச்சிதானந்த ஸ்வரூபம் தான், சச்சிதானந்தம் தான் என்ற எண்ணமானது, எந்த விவேகமானது, என்ற ஞானமானது யாருக்கெல்லாம் ஏற்படுகின்றதோ அவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லப்படுவர். ஜீவன் முக்தாக இத்தியர்த்தக, அவர்கள் ஜீவன் முக்தர்களாக, அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள்னா. ஜீவன் முக்தர்கள்னா இந்த உபாதிங்கிறத விட்டுட்டு அந்த ஆதாரமான உபாதேயமான ஆத்மா சைத்தன்யம், அது ஒன்று, அந்த சைத்தன்யம் பிரம்மம் தான் அனைத்துமாகவும் இருக்கிறது என்ற பார்வையை, என்ற திருஷ்டியை, என்ற ஞானத்தை, விவேகத்தை உடையவர்கள் ஜீவன் முக்தர்கள். அது இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்லுங்களேன் அப்படின்னா, நானு ஜீவன் முக்தக கஹ, ஜீவன் முக்தன் என்றால் என்ன, யார், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. யாருக்கு பிரம்ம புத்தி இருக்கோ அவர் ஜீவன் முக்தர்னு சொல்லிட்டார், அதுவே ஒரு விளக்கம்தான். யாருக்கு எல்லாம் பிரம்மம் என்ற, எல்லாம் ஆத்மாங்கிற புத்தி இருக்கோ அவர்கள் ஜீவன் முக்தர்கள்னா அது இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக மேற்கொண்டு கேள்வி. ஜீவன் முக்தர்கள்னா யாரு அப்படின்னா, ஏன்னா ஜீவன் முக்தர்கள்னா ஜீவித்து கொண்டிருக்கின்ற பொழுதே இந்த முக்தியை அடைந்தவர்கள், சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர்கள். ஜீவன் முக்தர்கள்ங்கிற வார்த்தைக்கு என்னது, வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே, இந்த சரீரத்தில் இருக்கிற பொழுதே சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள். சம்சார பந்தம்னா என்னன்னு முன்னாடியே சொன்னார். எது வரைக்கும் வேத திருஷ்டி இருக்கோ அது வரைக்கும் சம்சாரமானது நிவர்த்தி ஆகாதுன்னு சொன்னார். இப்போ வேத திருஷ்டியோடு இருக்கிறது தான் சம்சாரம். இதெல்லாம் வேறு வேறு என்ற வேத திருஷ்டியோடு இருக்கிறது தான் சம்சாரம். அந்த வேத திருஷ்டி நீங்கிறது, அது ஜீவன் முக்தி நிலை. வேத திருஷ்டி எதனால் நீங்கும், ஐக்கிய திருஷ்டினால நீங்கும். இருக்கிறது ஒரே பொருள், ஆத்மா பிரம்மம் தான், சச்சிதானந்தம் தான் என்ற ஐக்கிய திருஷ்டி, ஐக்கிய ஞானத்தினால அந்த வேத திருஷ்டியானது நிவர்த்தியாகின்றது. வேத திருஷ்டி நிவர்த்தியானாக சம்சார நிவர்த்தியானது ஏற்படுகின்றது. சம்சார நிவர்த்தி ஏற்பட்டவர்கள் ஜீவன் முக்தர்கள். எப்படி அந்த சம்சார நிவர்த்தியானது ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்டால் அதற்குத்தான் இந்த விளக்கம். யதா தேகோகம் புருஷோகம் பிராமணோகம் சூத்ரோகம் அஸ்மி இதி திருடநிச்சயः ததா நாகம் பிராமணः ந சூத்ரः ந புருஷः கிந்து அசங்கः சச்சிதானந்தஸ்வரூபः பிரகாசரூபः சர்வாந்தர்யாமி சிதாகாசரூபோஸ்மி இதி திருடநிச்சயரூபः அபரோக்ஷ ஞானவான். திருடநிச்சய ரூப அபரோக்ஷ ஞானவான் ஜீவன் முக்தः. எப்படி, யதானா எப்படி, தேகக அகம் இந்த உடல் நான். சாமான்யம் என்ன இருக்கு, உடம்பு நான்கிற எண்ணம். இந்த விவேகம் பண்ற தத்துவபோதம் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இந்த உடல் நான் என்று இருந்ததோ
அப்புறம் உடம்பு நான்னாக்கா உடம்பு ஆணாக இருந்தால் நான் ஆண், உடம்பு பெண்ணாக இருந்தால் நான் பெண். அதில் புருஷோகம்னா நான் ஆணாக இருக்கிறேன், உடல் நானாக இருக்கிறேன். அப்புறம் உடம்பு ஆண் பெண்கிறதுனால நான் ஆணாக இருக்கிறேன், நான் பெண்ணாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எந்த ஜாதியிலிருந்து வந்ததுன்னா பிராமணோகம், நான் பிராமணனாக இருக்கிறேன். உடம்போட சகல அடையாளங்களும் சூத்ரோகம், சூத்ரனாக இருக்கிறேன் என்று உடம்பை மையமாக கொண்ட எல்லா விதமான அடையாளங்களும் உடலை நான் என்று கருதுகின்ற பொழுது நம்முடையதாக ஆகின்றது. அது எப்படி இருந்ததோ இதற்கு முன்னாடி, எப்படி இந்த இதில் திருட நிச்சயம்னா இதில் உறுதியான எண்ணமானது உடம்புதான் நான் 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 அப்படிங்கிற அந்த அகங்காரமானது எப்படி உறுதியாக இருந்ததோ, இந்த விவேகம் ஏற்படுவதற்கு முன்னால், ஆத்ம அனாத்ம விவேகம் செய்வதற்கு முன்னால் எந்த அளவுக்கு திருடமா இந்த சரீர அபிமானம் இருந்ததோ, சரீரத்தினுடைய எல்லா விதமான குணங்களிலும் அது நான் என்ற எண்ணமானது இருந்ததோ, அதே போல இப்போ தத்துவபோதம் படித்தாச்சு. அதனால் இப்போ என்னது, உடம்பு நான் இல்லை, நாகம் தேகோகம். அதனால் இந்த உடம்பு நான் இல்லை. உடம்பு நான் இல்லைன்னா என்னாச்சு, உடம்போட எல்லா அடையாளங்களும் நான் இல்லை. உடம்பு நான் இல்லைன்னா நான் பிராமணன் இல்லை, உடம்பு நான் இல்லை நான் பிராமணன் இல்லை, நான் சூத்ரக நான் சூத்ரன் இல்லை, நான் புருஷக நான் புருஷன் இல்லை, அப்புறம் நான் மகிழா போட்டுக்கிட்டேன், நான் அது இங்கே இல்லை, நான் பெண் இல்லை, நான் ஆண் இல்லை, நான் பெண் இல்லை. அப்போ என்னது, இதெல்லாம் இல்லை. அதனால் சரீரம் நான் இல்லை, சரீரத்தை மையமாக கொண்ட எதுவும் நான் இல்லைன்னா நான் யார், நான் சச்சிதானந்த ஆத்மா. அந்த சச்சிதானந்த ஆத்மாங்கிறதுக்கு இன்னும் பலவிதமான நாமங்களை சொல்லுகின்றார், லட்சணங்களை சொல்லுகின்றார். கிந்து அசங்கக, எவ்விதமான சங்கமும் இல்லாதவன், சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்தோட எவ்விதமான சம்பந்தமும் இல்லாதவன் நான். கண்ணாடியில் தெரிகிற முகம், வெளியே இருக்க முகத்தை அறிந்து கொண்டா என்னது, இந்த கண்ணாடிக்கும் இதில் இருக்க முகத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னா, கண்ணாடியினுடைய குணதோஷங்களுக்கும் எனக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை, அது அசங்கம். கண்ணாடியில் இருக்க பிரதிபிம்பம் தான் நான்கிற எண்ணம் இருந்தாக்க கண்ணாடியில் இருக்க குறை நிறைகள் எல்லாம் என்னுடையதுன்னா, அது பொய்யா, கண்ணாடியும் பொய்யானது, அதில் இருக்க பிரதிபிம்பமும் பொய்யானது, உண்மையான பிம்பம் வெளியே இருக்கு அப்படின்னாக்கா வெளியே இருக்க அந்த முகத்துக்கும் இந்த கண்ணாடிக்கும் அதில் இருக்க பிரதிபிம்பத்துக்கும் எவ்விதமான சங்கமும் இல்லை, எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. ஆகவே அகம் அசங்கக, நான் எவ்வித சங்கமும் இல்லாதவன். அப்புறம் சச்சிதானந்த ஸ்வரூபக, மாறாத இருப்பு, மாறாத அறிவு, மாறாத ஆனந்தம். உடம்போடு பிறந்தது இல்லை, உடம்போடு அழியக்கூடியவன் இல்லை, நான் நித்தியமானவன், மாறாத இருப்புடையவன், மாறாத அறிவு ஸ்வரூபம். விழிப்பு கனவு உறக்கம் 3 நிலைகளிலும் என்னுடைய அறிவானது மாறாமல் இருக்கின்றது. சாட்சினா, சாட்சின்னு பார்த்தோமே, அவஸ்தாத்திரைய சாட்சின்னா, அதனால சாட்சியா அந்த சித்தானது எப்பொழுதும் சாட்சியாக இருக்கின்றது, அப்புறம் ஆனந்தமாக இருக்கின்றது. அதனால சச்சிதானந்த ரூபக அகம். அப்புறம் பிரகாச ரூபக, இந்த 3 சரீரங்களையும் 3 அவஸ்தைகளையும் பிரகாசித்து கொண்டு 3 சரீரங்கள் அடைகின்ற 3 அவஸ்தைகளையும் பிரகாசித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அறிவு நான். அதுக்கப்புறம் சர்வாந்தர் யாமி, இந்த ஒரு சரீரத்துக்குள்ள மட்டும் நான் இல்லை, சச்சிதானந்தமாக எல்லா சரீரங்களுள்ளும் நான் இருக்கின்றேன். எல்லா சரீரத்திலையும் ஒரே சைத்தன்யம் தானே, ஆனால் எல்லா சரீரங்களுள்ளும் நான் சச்சிதானந்த ஆத்மாவாக இருக்கின்றன. சர்வ அந்தர்யாமி, எல்லாவற்றின் உள்ளும் இருப்பவன். இந்த ஒரு சரீரத்தில் மட்டும் நான் இல்லை, எல்லா சரீரங்களுள்ளும், எறும்புல இருந்து பெரிய பெரிய உயிரினங்கள் வரைக்கும், அப்புறம் பிரம்மா விஷ்ணு சிவன், எல்லா சரீரங்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக யாரு, நானே இருக்கின்றேன், நான் இருக்கின்றேன். சிதாகாசக, சித் ஆகாசமாக, சிதாகாசங்கிறது சர்வ வியாபகம் தான் குறிக்கிறது. சர்வ வியாபகமாக நான் இருக்கின்றேன். இது திருட நிச்சய ரூப அபரோக்ஷ ஞானவான். அங்கதான் பிரச்சனை. இதெல்லாம் கேட்டா தெளிவா புரியுது, ஆனா திருட நிச்சயம்ங்கிறதா சொல்ல முடியல. நிச்சயமாக எப்படி முன்னாடி நான் தேகோகம், நான் தேகம்னு சொல்றத நிச்சயமா சொன்ன மாதிரி, நான் ஆத்மா சச்சிதானந்த ஆத்மாங்கிறத நிச்சயமாக உறுதிப்படுத்தி அடிச்சு சொல்ல முடியலைன்னா, நீ யாருன்னு கேட்டா நான் சச்சிதானந்த பிரம்மம், சச்சிதானந்த ஆத்மா அப்படிங்கிற திருட நிச்சயம் வெளியே சொல்ல வேணாம்,
நமக்குள்ள அது நிச்சயம் வருமான வந்தால் ஜீவன் முக்தன். அதனால யாருக்கு திருட நிச்சயம் இருக்கிறதோ அதனால அபரோக்ஷ ஞானவான். இது அபரோக்ஷமாக இந்த ஞானம் நமக்கு அபரோக்ஷமானாக்க நம்முடைய ஞானமாக. அதனால இன்னொருத்துக்கு சாஸ்திரம் சொல்லுது, குரு சொல்றார், தத்துவபோதம் சொல்லுது. அதனால நான் ஆத்மானா, அது சொல்றதுனால ஆத்மா இல்லை, நான் ஆத்மாவாக இருக்கிறேன்னு அது நம்முடைய அறிவாக இருந்தால் நிச்சயமான, அது வேற, திருடமான நிச்சயமான அறிவாக அது என்னுடைய அறிவு, நான் ஆத்மா அப்படிங்கிறது எவ்வித சந்தேகமும் இல்லாமல் இருந்தால் அவன் ஜீவன். ஏன்னா யாருக்கு அப்படி இருக்கிறதோ அவன் ஜீவன் முக்தன். அதனால என்னாச்சுன்னா ஜீவன் முக்தனாக இருந்தால், ஜீவன் முக்தனாக நான் ஆகிவிட்டால் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் பிறவி வருமா வராதானா? அடுத்த கேள்வி. ஜீவன் முக்தன் ஆகிவிட்டால் பிறவி வருமா வராதானா? கர்மா இருக்கிற வரைக்கும் பிறவி வரும். ஜீவன் முக்தனாக ஆகிவிட்டால் கர்மா என்பது இல்லாமல் போய்விடுகிறது. ஏன்னா கர்மாவை செய்தவன் இல்லாமல் போகிறான், நான் ஆத்மான் ஆயிட்டேன். அதனால் சரீர அபிமானி தான் ஜீவன் சொல்லப்பட்டது. இவனுக்கு நான் சரீரங்கிற அபிமானம் போய்விட்டது. சரீர அபிமானம் போய்விட்டதுனால அதற்கு பிறகு கர்மாங்கிறது செய்த சரீர அபிமானம் இருந்த பொழுது செய்த கர்மா எதுவும் இப்போ அந்த ஆள் இல்லை. அந்த சரீர அபிமானியான ஆள் இல்லாமல் போனதுனால அந்த கர்மா அழிந்து போய்விடுகிறது. ஆகவே அவன் விதேக முக்தனாக இந்த எல்லா கர்மாக்களும் கர்ம பலன்களும் அழிந்து போறதுனால அவன் கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிறான், பிறவாத நிலையை அடைகின்றான். அதான் அடுத்த வர்ணனை. கர்மத்திலிருந்து விடுதலை, ஆகவே பிறவியிலிருந்து விடுதலை. இப்போ கர்மம்னா என்ன, கர்மாவில் எத்தனை வகை இருக்கிறது என்ற கேள்வியெல்லாம் வருது. நம்ம இன்னொரு வகுப்பு வைத்து பார்த்து கொள்வோம். அதனால் முடிச்சாச்சு. அதனால பலஸ்ருதி தான். அதுக்கப்புறம் கர்ம விபாகம், எப்படி ஜீவன் முக்தனுக்கு கர்மா இல்லை என்பது, அதை நம்ம அடுத்த வகுப்பில் தொடருவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।